लहराई लहराई வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். சரி, நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துக்க சூப்பரான ஒரு வீடியோ வந்து எப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Kill them with your success. Life is very short, Namba. Bury them with your smile. Always be happy. உங்கள் மொபைலில் ஃபஸ்ட்டு கைன்மாஸ்டர் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு கிரியேட் நியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு 9:16 ரேஷியோ செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிடுங்க. லெஃப்ட் சைடு மேலே இமேஜ் என்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் பேக்ரவுண்ட் வந்து ஒயிட் கலர் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதோட டைம் டியூரேஷனை நீங்கள் எத்தனை செகண்ட் வீடியோ மேக் பண்ணலான்னு நினைக்கிறீங்களோ அத்தனை செகண்ட்ஸ்க்கு ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போது எகைன் வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். மீடியாவை கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இமேஜ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு அதில் பிளாக் கலர் இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இமேஜை வந்து அப்படியே இந்த மாதிரி ரைட்டாக ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ரொட்டேட் பண்ணி இந்த மாதிரி ஜூம் பண்ணிட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். கிராப்பிங் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இந்த இமேஜை வந்து அப்படியே லைட்டாக அந்த இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த அளவுக்கு கிராப் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கிட்டு நல்லா ஜூம் பண்ணுங்கள். இப்போ ஜூம் பண்ணிட்டு இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி இந்த இடத்துல செட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தாலே தெரியும். ஸோ இந்த மாதிரி செட் பண்ணிட்டு அந்த பிளாக் இமேஜோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. கரெக்டாக வந்து நான் அந்த பிளாக் இமேஜ் எப்படி கிராப் பண்ணி கொஞ்சம் சைடாக வந்து ரொட்டேட் பண்ணி கீழாக கொஞ்சம் செட் பண்ணியிருக்கணும். சேம் அதே மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி கரெக்டாக செட் பண்ணிவிட்டு இப்போ டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு எமோஜி பிஎன்ஜி வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த எமோஜி பிஎன்ஜியும் டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அந்த எமோஜை வந்து இந்த மாதிரி இப்போ ஜூம் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி இந்த அளவுக்கு நல்லா ஜூம் பண்ணிட்டு இதை வந்து லைட்டாக மட்டும் ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொட்டேட் பண்ணிடாதீங்க. லைட்டாக மட்டும் ரொட்டேட் பண்ணிட்டு இந்த மாதிரி இந்த இடத்துல செட் பண்ணுங்கள். ஸோ இந்த இமேஜோட ஸ்டார்டிங் வந்து கரெக்டாக இந்த இடத்துல இருக்கணும். இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி இந்த இடத்துல இருக்கணும். இப்போ லெஃப்ட் சைட் 3 டாட்டை கிளிக் பண்ணிட்டு சென்ட் டு பேக் கொடுத்துட்டிங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு அந்த எமோஜியோட பிஎன்ஜி வந்து பேக்கில் போய்டும். இப்போ அந்த எமோஜியோட டைம் டியூரேஷனை எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு அந்த எமோஜியை செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கு கீ ஆப்ஷனை செட் பண்ணிக்கலாம். அந்த எமோஜி செலக்ட் பண்ணிட்டு லெஃப்ட் சைடு கீ ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸ்டார்டிங் பொசிஷன் நான் சொன்ன மாதிரி கரெக்டாக இது ஸ்டார்டிங் பிளேஸ் இது இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ கரெக்டாக இந்த வந்து ஸ்டார்டிங் இடத்துல இந்த மாதிரி செட் பண்ணிடுங்க. இப்போ வீடியோட எண்டிங் வந்துடுங்க. எண்டிங் வந்துட்டு இங்கே ஒரு ப்ளஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதாவது கீ ஆப்ஷனை லெஃப்ட் சைடு அந்த கீ ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு இப்போ அந்த எமோஜி எப்படி இந்த சைடுக்கு அப்படி ஸ்லைட் பண்ணுங்கள். ஸோ கரெக்டாக இந்த சைடில் எண்டிங் வர வரை இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு இப்போது இங்கே டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு இப்போ லைட்டாக மூவ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கரெக்டாக வந்து இந்த எமோஜிஸ் வந்து இப்போ ஸ்லைட் ஆகும். ஸ்க்ரீனில் பார்த்தாலே தெரியும். இப்போ எகைன் அந்த எமோஜி இமேஜை செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஆல்பா ஒப்பாசிட்டின்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு 58 அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. 58 இல்லைனா 60 அந்த மாதிரி கொடுத்துட்டு இப்போது டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு பேக்ரவுண்ட் இமேஜின்னு வந்து கொடுத்துருப்பேன். அந்த இமேஜை டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி அதை ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிவிடுங்க. அந்த இமேஜ் பேக்ரவுண்ட் இமேஜோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் அந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். அட்ஜஸ்ட்மெண்ட் வரும். அட்ஜஸ்ட்மெண்ட்டில் ஸ்டேச்சுரேஷனை அதுக்கு கொஞ்சம் ஃபுல்லாக கூட இன்க்ரீஸ் பண்ணிட்டு அப்படியே லாஸ்ட் ஆப்ஷன் போங்க. ஸ்டேச்சுரேஷனை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அப்படியே லாஸ்ட் ஆப்ஷன் போய்ட்டு அந்த பேக்ரவுண்ட் இமேஜோட கலர்ஸ் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி என்ன கலர்ஸ் தேவையோ அந்த கலரை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ ஏதோ ஒரு கலரை செட் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணணும். ஸோ ஃபோட்டோஸ் வந்து பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண ஃபோட்டோஸாக ஆட் பண்ணணும். உங்களுக்கு உங்களோட ஃபோட்டோஸை பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண தெரியல அப்படின்னா நான் ஆல்ரெடி பேக்ரவுண்ட் எப்படி எரேஸ் பண்ணணும்னு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவை பார்த்து நீங்கள் உங்களோட ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஆல்ரெடி எரேஸ் பண்ணி வச்சுருக்கேன் பிக்கே செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு அதை வந்து இந்த மாதிரி லைட்டாக ஜூம் பண்ணி இந்த இடத்துல செட் பண்ணிட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். கிராப்பிங் ஆப்ஷன் இருக்கும், அதை எனபிள் பண்ணிட்டு கரெக்டாக உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு இந்த மாதிரி கிராப் பண்ணிவிட்டு ரைட் சைடே மாஸ்க்குன்னு இருக்கும், அதை எனபிள் பண்ணிக்கோங்க. அது கீழே ஃபெதர் இருக்கும். ஸோ அது ஃபெதரை வந்து லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபோட்டோஸ்க்கு ஏற்ற மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு அதை தேவையான அளவுக்கு இந்த மாதிரி ஜூம் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு கரெக்டாக ஸ்க்ரீனில் வந்து இந்த மாதிரி செட் ஆகணும். ஸோ அந்த மாதிரி இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த அளவுக்கு ஜூம் பண்ணி செட் பண்ணிவிட்டு அந்த இமேஜோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. அந்த இமேஜுக்கு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு ஸ்டேச்சுரேஷன் எந்த அளவுக்கு தேவையோ கான்ட்ராஸ்ட்டும் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு உங்கள் ஃபோட்டோஸ்க்கு செட் பண்ணிவிட்டுங்க. இப்போ எகைன் டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லிரிக்ஸ் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அதை நீங்கள் தேவை அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த கீழே தான் நம்ம வந்து அந்த லிரிக்ஸ் வந்து செட் பண்ண போகிறோம். ஸோ கீழே கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும். அந்த இடத்துல நீங்கள் ஏதாவது டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் உங்களோட பிடிச்சவங்க நேம் வந்து டெக்ஸ்ட் பண்ணிக்கோங்க.
இல்லை அப்படின்னா நான் வந்து தெலுங்கு சாங்ஸ் தான் கொடுத்துருப்பேன். அந்த லிரிக்ஸ் வீடியோவை நீங்கள் ஆட் பண்ணுறதா இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நான் எகைன் சொல்லிடுறேன், கீழே இருக்க அந்த ஸ்பேஸில் நீங்கள் உங்களுக்கு ஏதாவது டெக்ஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து டெக்ஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் இப்போ நான் பார்த்திங்க அப்படின்னா லிரிக்ஸ் வீடியோவை கொடுத்துருப்பேன். அந்த லிரிக்ஸ் வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். பிளெண்டிங் வரும். பிளெண்டிங்கில் மல்டிபிள் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. இப்போ எகைன் அப்படியே பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஃபில்டர்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். இதில் ஃபஸ்ட்டே பேசிக்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு அதில் BO5னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஸோ அந்த BO5 கொடுத்துட்டு இப்போ ஸ்க்ரீனில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்க்ரீனில் கரெக்டாக வந்து அந்த லிரிக்ஸ் வந்து ஷோ ஆகும். இப்போ அந்த லிரிக்ஸ் வந்து இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி இந்த இடத்துல கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ கரெக்டாக வந்து அந்த இடத்துல செட் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் ஏதாவது டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறதா இருந்தாலும் டெக்ஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டு கொண்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லைட் எஃபெக்ட் வீடியோனும் கொடுத்துருப்பேன். அந்த வீடியோவை டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு அதில் இருக்க ஆடியோவை ஃபஸ்ட்டு மியூட் பண்ணி இப்போ அப்படியே பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் இருக்கும், அதில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு எகைன் பேக்கில் வந்துட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க. பிளெண்டிங் வரும், பிளெண்டிங்கில் ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. இப்போ ஸ்க்ரீன் கொடுத்துட்டு லைட்டாக மூவ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோ வந்து சூப்பராக வந்து அந்த பேக்ரவுண்டில் அந்த எமோஜிஸ் வந்து ஷோ ஆகும். ஃப்ரண்ட்டில் நம்மளோட ஃபோட்டோஸு லிரிக்ஸ் வேணும் அப்படின்னா லிரிக்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. லிரிக்ஸ் தேவையில்லை அப்படின்னா நீங்கள் டெக்ஸ்ட்டு அந்த இடத்துல ஏதாவது டெக்ஸ்ட்டு ஆட் பண்ணுறதா இருந்தாலும் டெக்ஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்டெப்ஸுமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ வீடியோ வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா வீடியோஸ் வந்து சூப்பராகவே நம்ம வந்து கலர்ஃபுல்லாக வந்து மேக் பண்ணியாச்சு. நான் சொன்ன மாதிரி எல்லா ஸ்டெப்ஸையும் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அந்த பேக்ரவுண்டு கலர்ஸ் தேவை அப்படின்னா கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பேக்ரவுண்ட் இமேஜ் கலரை அந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு அப்படியே லாஸ்ட் ஆப்ஷன் போய்ட்டு ஸோ இப்போ நீங்கள் கலரை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருந்தால் கூட தேவையான கலர் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். தேவையான கலரை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது உங்களுக்கு என்ன கலர்ஸ் தேவைன்னு நினைக்கிறீங்களோ அந்த கலரை கூட நீங்கள் கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ ட்ரெஸ்ஸிங் கலருக்கு ஏற்ற மாதிரி கூட நீங்கள் வந்து அதை சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் உங்களுக்கு தேவையான கலரை பேக்ரவுண்ட் கலரை ஃபஸ்ட்டே வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் கடைசியில் வந்து கூட இப்போ நான் எப்படி கலர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேனோ அந்த மாதிரி கூட நீங்கள் உங்களோட கலர்ஸ் வந்து தேவையான கலரை வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அந்த ஹார்ட் எஃபெக்ட்டுக்கும் அந்த லைட் எஃபெக்ட்டை எங்கேயும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த லைட் எஃபெக்ட்டை செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு லாஸ்ட் ஆப்ஷன் போய்ட்டு அதோட கலர்ஸும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிறதா இருந்தால் பேக்ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தா தெரியும். ஸோ அதோட கலர்ஸும் பேக்ரவுண்டில் இமேஜ் என்ன கலர் செட் பண்ணியிருக்கீங்களோ சேம் அதே கலருக்கு இதையும் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இன்னும் உங்களுக்கு பார்க்க லுக்காக வந்து இருக்கும். ஸோ இப்போ லைட்டாக மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எல்லா கலருமே அந்த பேக்ரவுண்ட்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். ஃபோட்டோஸ் வந்து நான் சொன்ன மாதிரி கரெக்டாக வந்து இந்த கிராப்பிங் ஆப்ஷனில் போய்ட்டு ஃபெதர்லாம் சொன்ன மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாம் கரெக்டாக பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா வீடியோவை ஒரு 1 மினிட் ரிவைண்ட் பண்ணி பார்த்து கூட நீங்கள் எடிட் பண்ணுங்கள். ஸோ கரெக்டாக எடிட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ரிவைண்ட் பண்ணி பார்த்து எடிட் பண்ணுங்கள். இப்போ வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும்.